வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மரண செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. ஒரு கட்டத்தில் சினிமா மூலமாக அறிமுகமான நடிகைகள் நடிகர்கள் அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைத்தா தான் அந்த வாய்ப்பை சரியான முறையில் தக்க வைத்து சினிமாவில் பெரிய ஆளாக வருவாங்க. அப்படி ஒரு சில திரைப்படங்களை நடித்துட்டு அவங்க என்னானாங்கன்னே நிறைய பேத்துக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகை இப்போது இறந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. யார் அந்த பிரபல நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தனிமையில் வாடிய கொல்லங்குடி கருப்பாயி திடீரென மரணம். சோகத்தில் திரைத்துறை. பழம்பெரும் நடிகையான கொல்லங்குடி கருப்பாயி இன்று காலமாகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வயது 99. நாட்டுப்புற பாடகியான 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற பாடல்களை பாடியுள்ள கருப்பாயி வயது மூப்பு காரணமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. அவருடைய உடல் சிவகங்கையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. 1985ஆம் ஆண்டு பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளியான ஆண் பாவம் திரைப்படத்தில் நடித்தது மூலம் பிரபலமடைந்திருக்காங்க கொல்லங்குடி கருப்பாயி. இவங்க திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்பாகவே மண்வளம் கமலும் நாட்டுப்புற பாடல்கள் பாடி பிரபலமனராக இருந்திருக்கிறாங்க. சினிமாவில் பல நாட்டுப்புற பாடல்களை பாடியிருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட மண்ணிசை பாடல்களை கொல்லங்குடி கருப்பாயி பார்த்தீங்கன்னா பாடியிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி கிராமத்தில் வசித்து வந்த பாடகி கருப்பாயி நலிந்த கலைஞர்களுக்கு நடிகர் சங்கம் அளித்து வரும் மாதாந்தா தொகையை வைத்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறாங்க. சினிமாவில் நடிப்பதற்கு பாடுவதற்கு வாய்ப்பு குறைந்தால் திருவிழாக்களில் நாட்டுப்புற பாடல்களை பாடி வந்திருக்கிறாங்க. வயதானதால் அதிலும் பாட முடியாமல் போக தினமும் வாழ்க்கை கஷ்டத்துடன் வறுமையினுடைய பிடியில் தவித்திருக்கிறாங்க கொல்லங்குடி கருப்பாயி. ஆண்பாவம் படத்தில் வி.கே. ராமசாமிக்கு அம்மாவாக பாண்டியராஜனுக்கு பாட்டியாக நடித்திருந்தாங்க. அவங்க நடித்த அந்த கதாபாத்திரம் மிகப்பெரிய ஒரு அளவில் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோபாலா கோபாலா, 1000 கபடி கபடி, ஆண்களை நம்பாதே போன்ற பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. 1993ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா கரங்கள் கலைமாமணி விருது பெற்ற கொல்லங்குடி கருப்பாயி உறவினர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் கருப்பாயின் கணவர் விபத்து ஒன்றில் இறந்துவிட குழந்தைகளை வளர்த்து வந்த நிலையில் குழந்தையும் இறந்துவிட தனிமையில் வாடி வந்த கொல்லங்குடி கருப்பாயி வயது மூப்பு காரணமாக காலமானதால் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் அவரது வீட்டில் வைக்கப்பட்டது. இவருடைய மரணம் திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பலருமே இணையதளத்தின் வாயிலாக இவருக்கு பார்த்தீங்கன்னா இரங்கல் செய்தினை வெளியிட்டு வருகிறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.